ஹாய் சலோ ஐ லவ் யூ. ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம டேஹங் ஆஃப் டிசைரோட பார்ட் 5 தாண்டா பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டோரோட ஓப்பனிங் சீனில் டைம் ஏர்லி மார்னிங், டீப் ஃபாரஸ்ட். அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னா, சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உதிக்க ஆரம்பிக்குது. நேற்று நைட்டு பெஞ்ச செம்ம மழைனால அந்த ஃபாரஸ்ட்டே ஈரமாக இருக்குது. அங்கே இருக்க ட்ரீஸ், லீவ்ஸ் எல்லாமே ஈரமாக, அதில் இருக்க தண்ணியெல்லாம் சொட்டு சொட்டாக விழுந்துட்டுருக்கு. அப்புறம் பேர்ட்ஸ் எல்லாம் அதோட நெஸ்ட்லேருந்து அதோட ரெக்கைகளெல்லாம் ஷேக் பண்ணுது. அது மேலேருந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாம் விழுது. இப்படி தான் அந்த மார்னிங் அட்மாஸ்பியர் அந்த சரௌண்டிங்கில் இருக்குது. அப்படியே உங்களை காட்டுறாங்க. அந்த கேவுக்குள்ளே ஹார்ஸ் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்குது. நீங்கள் ஏற்றி வச்ச அந்த பான்ஃபயர் சுத்தமாக அணைஞ்சி வெறும் ஆஷஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்களும் டேவும் ஒருத்தர் எம்ப்ரஸில் அந்த ஹீட்டில் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து டேவோட லெக்ஸுக்கு பெட்வீனில் உட்காந்துட்டு அவரோட செஸ்ட்டில் சாஞ்சி நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. டே உங்களை நேற்று நைட் எப்படி ரேப் பண்ணி சேஃபாக பிடிச்சிருந்தாரோ அதே மாதிரி தான் இன்னமும் உங்களை பிடிச்சிருக்காரு. அந்த ப்ளசண்ட் மார்னிங், அந்த ப்ளசண்ட்டான பிளேஸில் உங்களோட ரியாலிட்டிஸை மறந்து 2 பேரும் ஒருத்தர் எம்ப்ரஸில் நிம்மதி தூங்கிட்டுருக்கீங்க. இப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஏர்லி மார்னிங் ஆனால் எல்லா அனிமல்ஸும் எந்திரிக்கல. அது மாதிரி தான் இப்போவும் உங்கள் கூட இருக்க ஹார்ஸ் எந்திரித்து. அப்போது அந்த சவுண்டை கேட்டோன்னே நீங்கள் 2 பேரும் அட்டன் டைமில் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் 2 பேரோட ஃபேஸு கிட்ட இருக்குல்ல, நீங்கள் டக்குன்னு டேவோட ஃபேஸை தான் பார்க்குறீங்க. டேவும் உங்கள் ஃபேஸை தான் பார்த்துட்ருக்காரு. அந்த ஏர்லி மார்னிங் அந்த தூக்க கலக்கத்தில் நீங்கள் 2 பேரும் ஐஸ் ஓப்பன் பண்ண பார்க்குற ஃபர்ஸ்ட் ஃபேஸ் உங்களோட தான். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு வார்த்தையுமே வரல, அமைதியாக அவரோட ஃபேஸே பார்க்குறீங்க. வாவ், எவ்வளோ அழகான முகம்! இவர் மட்டும் இல்லைனா இந்நேரத்துக்கு என்னோட நிலமை என்ன இருக்குன்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. இவர் என்னை காப்பாற்ற வந்த கடவுளா, இல்லை எனக்காக அந்த கடவுள் அனுப்புன என்னோட அவரா? அச்சோ, என்ன எழுந்துட்டியா? சரி எந்திரி. முதல்ல நம்ம உன்னோட வீட்டுக்கு போகிற வழியை கண்டுபிடிக்கலாம். அப்புறம் நான் என்னோடய சோல்ஜர்ஸ் கூட போய் சேர்ந்தாகணும். எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது. நாம் நம்மளோட பயணத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எந்திரிக்கிறீங்க. டேவும் எந்திரிக்கிறாரு. முதல்ல இங்கே பக்கத்தில் ஏதாவது தண்ணி இருக்கான்னு பார்க்கணும். நம்ம 2 பேரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் 2 பேரும் அங்கே இருக்க தண்ணி எங்கே இருக்குன்னு சொல்லி தேடிட்டு அங்கே போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கீங்க. டே வந்து அவரோட ஃபேஸில் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் உங்களோட ஃபேஸில் அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கீங்க. சரி, முதல்ல அவன் வீட்டுக்கு போகிற வழியை கண்டுபிடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நீங்களும் அவர் பின்னாடியே போகிறீங்க. அப்புறம் ஒரு விசில் அடித்து சேட்டக்க கூப்பிட்றாரு. அதுவும் அங்கே வந்து நிற்கிது. அப்போது டே வந்து டக்குன்னு அந்த ஹார்ஸ் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாரு. உங்களுக்கு கையை கொடுத்து உங்களையும் மேலே தூக்கி உட்கார வச்சுட்டாரு. இப்போது 2 பேரும் அந்த ஹார்ஸில் தான் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் அவர் உங்களை காப்பாற்றின பற்றியே தான் இன்னமும் யோசிச்சுட்ருக்கீங்க. டே வந்து எதுவுமே பேசலை. அவர் பாட்டு ஹார்ஸ் ரைட் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போது நீங்கள் டேர்ன் பண்ணி அவரை பார்க்குறீங்க. அவர் ஃபேஸ்லாம் கவர் பண்ணியிருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டு அவரோட ஐஸே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அவரும் உங்களை பார்க்குறாரு. அவரோட கேஸ் உங்கள் பக்கம் டர்ன் ஆனோடனே நீங்கள் டக்குன்னு முன்னாடி பக்கம் திரும்பி உக்காந்துட்டீங்க. அதை பார்த்தோன்னே டேக் வந்து க்யூட்டாக தெரியுது. அவரோட மாஸ்க்குள்ளே ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. டே வந்து அந்த ஹார்ஸ் ரைட் பண்ணும்போது ஷேக் ஆகுது இல்லையா, ஸோ அதனால் அவர் உங்களை ரேப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு ஹார்ஸ் ரைட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது உங்களோட ஹேர் எல்லாம் காற்றுல அப்படியே பறந்துகிட்டே இருக்குது. அது அவர் மேலே வந்து விழுது. அவருக்கு அந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு.
இப்படியே 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காமே உங்களோட ப்ரெசன்ஸை மட்டும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ டே வந்து உங்கள் காது கிட்ட வந்து, ஓயன் பசிக்குதா? சரி கீழே இறங்கு, அங்கே நிறைய பழங்கள்லாம் இருக்குது, நான் உனக்கு பறித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அந்த ஹார்ஸை ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்களும் இறங்குறீங்க. அப்போ அவர் உங்களுக்காக நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறித்து தராரு. நீங்களும் நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க. இந்த ஆறு இருக்குல்ல, இது வந்து கிழக்கு பக்கம்தான் போகுது. அந்த வழியாக நம்ம போனால் கண்டிப்பாக உன்னோட ஊரை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா உன்னோட ஊர் கிழக்கு பக்கம்தான் இருக்குது. ஓ அப்படின்னு சொல்கிறீங்க. சரி சாப்பிட்டாச்சா? சரி வா நம்ம கிளம்பலாம். அப்போது நீங்கள் அவரையே பப்பி ஐஸில் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. என்ன உனக்கு வீட்டுக்கு போகணுமா வேணாமா? போகணும். அப்புறம் என்ன, உன்னை பார்த்தா வீட்டுக்கு போகிற மாதிரி தெரியல, இவ்வளோ ஸ்லோவாக சாப்பிட்டுட்ருக்க, இவ்வளோ ஸ்லோவாக வர. இல்லை எனக்கு போகணும். நீங்கள் உங்களோட சோல்ஜர்ஸ்லாம் எங்கே இருக்காங்க? நீங்கள் எங்கே போகணும்? எனக்கும் முக்கியமான வேலை நிறையா இருக்குது. உன்னை உன் வீட்டில் சேஃபாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலைங்களை நான் பார்க்குறேன். உங்களோட வேலை இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறது தானே? நீங்கள் எப்போவும் இங்கே தான் இருப்பீங்களா? ஏன்? இல்லை, நான் உங்களை திரும்ப பார்க்கணுன்னு நினச்சா இங்கே வந்து பார்க்கலாமா? வாய்ப்பில்லை, நான் இங்கே இருக்க மாட்டேன். நான் எப்போ எங்கே இருப்பேன்னு எனக்கே தெரியாது. அப்படியா? நீ திரும்பவும் இந்த காட்டுக்குள்ளெல்லாம் வராத, வீட்டிலே சேஃபாக இரு. உன்னை மாதிரி சின்ன பொண்ணுங்க ஒன்றுமே தெரியல உனக்கு. நான் மட்டும் இல்லைன்னா உனக்கு என்ன ஆயிருக்குன்னு அதை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. இங்கே பாரு, நீ இந்த மாதிரி இதுக்கு மேலே தனியாக வரக்கூடாது, காட்டு பக்கம்லாம் வரவே கூடாது. உன்னோட வீடு, சாரி உன்னோட பேலஸ், கரெக்டாக உன்னோட பேலஸ்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹார்ஸ் ரைட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துட்டு வரீங்க. ஆனால் எனக்கு உங்கள் கூடவே இருக்கணும், நீங்கள் தான் எனக்கானவன், எனக்கு அது நல்லா புரியுது. நான் உங்களை விட்டுட்டு அந்த அரண்மனைக்கு போனேன்னா என்னை அங்கே இருக்க அந்த புறத்தில் இளவரசி ஆக்கிடுவாங்க. என்னை அங்கே இருக்க எல்லாரும் எதிர்த்து உங்களால் மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆனால் நான் ஒரு அந்த புறத்தில் பிறந்த பொண்ணு இல்லை. என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? உங்களுக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சா நீங்களும் என்ன அப்படி தானே பார்ப்பீங்க. ஆனால் என்னோடய லைஃப், அந்த லைஃப் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி யோசிச்சுட்டே வரீங்க. அப்போ அங்கே திடீர்னு நிறைய பேர் பேசுகிற மாதிரி ஹார்ஸில் வேகமாக வந்துட்டுருக்க மாதிரி சவுண்ட் கேட்குது. அது கேட்டோன்னே டே வந்து அவரோட ஹார்ஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணிவிட்டு அவரோட முதுகுக்கு பின்னாடி ஒரு ஷீல்டு இருக்கும் இல்லையா, அந்த ஷீல்டை எடுத்து முன்னாடி வைக்கிறாரு. அப்போது அங்கே நிறைய ஹார்ஸ் வந்து நிற்கிது. நீங்கள் டக்குன்னு உங்கள் முன்னாடி அந்த ஷீல்டு வந்தோடனே அந்த ஷீல்டை பார்த்துட்டு அப்படியே ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் முன்னாடி ஆரம் அப்புறம் உங்களோட டைனாஸ்டியோட சோல்ஜர்ஸ்லாம் நின்றுட்டுருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு ஐஸ் வைட் ஆகுது. அப்போது ஆரம் வந்து உங்களை பார்த்து ஒரு டிம்பிள் ஸ்மைல் பண்ணுறாரு. அப்படியே உங்கள் பின்னாடி இருக்க டேவை பார்த்துட்டு அவரோட ஸ்மைல் அப்படியே ட்ராப் ஆகுது. வயன், உன்னை காணுன்னு சொல்லி நாங்கள் நைட்டு ஃபுல்லாக தேடிட்டுருக்கோம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? அப்போது நீங்கள் ஃப்ளின்ச் ஆகிறீங்க. ஆரம் வந்து உங்ககிட்ட போய் கேட்டோன்னே அப்போ டே தான் உங்களை ரேப் பண்ணி பிடிச்சிருக்காரு இல்லையா, அவர் உங்களை இன்னும் டைட்டாக பிடிச்சிட்டு யார் நீ அப்படின்னு சொல்லி ஆரம்பை பார்த்து கேட்குறாரு. நான் யாராக இருந்தா உனக்கு என்ன? அவள் எங்களோட பொண்ணு, அவள் எப்படி உங்க கூட? வயன், யார் அவன்? ஓ, உங்களோட பொண்ணா? உங்களோட பொண்ணை இப்படி தான் தனியாக காட்டுக்குள்ளே விடுவீங்களா? உங்கள் பொண்ணு
இப்போ நான் மட்டும் இல்லைனா இந்நேரம் பணமாக இருந்திருப்பா. அதை கேட்டோன்னே ஆரமோட ஐஸ் வைட் ஆகுது. அவர் டக்குன்னு ஹார்ஸ்லேருந்து கீழே இறங்குறாரு. அப்போ டேவும் நீங்களும் இறங்குறீங்க. ஓ என்னாச்சு? ஓ நீ தான் அவளை காப்பாற்றினியா அப்படின்னு சொல்லி உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஆரம் வந்து உங்கள் கிட்ட வந்து உங்களோட சீக்கு, உங்களோட கை, உங்களோட ஃபேஸ் எல்லாம் டச் பண்ணி பார்க்குறாரு. ஓ வயன், உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நீ நல்லா தானே இருக்க? அவளுக்கு ஒன்றும் இல்லை, அவள் நல்லா தான் இருக்கா. நீ தான் அவளை காப்பாற்றினியா? ரொம்ப நல்லது. அரண்மனைக்கு வா, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் தரேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம், இங்கேருந்து இவளை சேஃபாக கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அவரோட ஹார்ஸில் ஏறி உக்காடுறாரு. ஆரம் வந்து உங்களோட கையை பிடிக்கிறாரு. அப்போது நீங்கள் டக்குன்னு டேர்ன் பண்ணி டேவை பார்க்குறீங்க. அவரும் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. வயன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹார்ஸை திருப்புறாரு. ஒரு நிமிஷம் அவர் ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறாரு. ஆரமும் அங்கேயே தான் நின்றுட்டுருக்காரு. ஒரு நிமிஷம் நான் அவர் கூட பேசிட்டு வரேன். என்னது? அவர் என்னை காப்பாற்றினார்ல, அதுக்கு நான் ஒரு நன்றியாவது சொல்லிட்டு வரேன். அப்போது டே வந்து அவரோட ஹார்ஸ்லேருந்து கீழே இறங்கி நிற்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி அவர்கிட்ட போய் நிற்கிறீங்க. திரும்பவும் இந்த காட்டுக்குள்ளே ஹைட் அண்ட் சீக் விளையாடுறேன்னு வந்துட போகிறேன். எப்பவும் நான் உனக்காக இங்கே இருக்க மாட்டேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு, என்ன? அது வந்து நீங்கள் என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் அது என்ன? சீக்கிரம் சொல்லு. அது எனக்கு உங்களை திரும்பவும் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நான் உங்களை எங்கே பார்க்குறது? நான் திரும்பவும் இங்கே வந்தால் நீங்கள் இங்கே இருப்பீங்களா? இல்லை, நான் இருக்க மாட்டேன். நீ திரும்பவும் இந்த பக்கம் வராத. ஆனால் நான் உங்களுக்காக என்னோடய பேலஸில் காத்துட்ருப்பேன். அப்போது நீங்கள் என்னை தேடி அங்கே வரீங்களா? என்ன? ஏன்? எதுக்காக? அது எனக்கு எப்பவும் உங்கள் கூடவே இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடிட்டீங்க. டே வந்து வைட் ஐஸில் ஷாக்கிங்காக உங்களை பார்க்குறாரு. ஏய், எவ்வளோ நேரம் பேசிகிட்ருப்ப? என்ன பேசிகிட்டு இருந்த? அப்படி ஒன்றும் இல்லை, அவர் என்னை காப்பாற்றினதுக்கு அவருக்கு நன்றி சொல்லிட்டு வந்தேன். நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நர்வஸ் ஆகுறீங்க. அவர் ஆரம்பம் உங்களை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கார். அப்போது வி வந்து ஷாக்கிங் உங்களை பார்த்துட்ருக்காரு. அப்போது ஆரம் வந்து உங்களோட கையை பிடிச்சி ஃபோர்ஸாக இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் வந்து அவர் ட்ராக் பண்ணிட்டு போகிறதுனால நீங்கள் வந்து அந்த காட்டுக்குள்ளே நடக்க முடியாமல் போகிறீங்களே. டேக் வந்து ஒரு மாதிரி ஆகுது. ஃபைனலாக ஆரம் வந்து அங்கே இருக்க ஹார்ஸில் உங்களை ஏற வச்சுட்டு அவரும் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டாரு. பட் டேக்கு தான் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னே ப்ராசஸ் ஆகாமல் நின்று உங்களே பார்த்துட்ருக்காரு. ஃபைனலாக நீங்கள் டேவை டேர்ன் பண்ணி ஒரு வாட்டி பார்த்துட்டு அங்கேருந்து போயிட்டீங்க. அப்போது வியோட லிப்ஸ் ஓரத்தில் ஒரு சின்ன ஸ்மைல் வருது. அவர் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட ஹார்ஸில் ஏறி உக்காடுறாரு. டேர்ன் பண்ணி நீங்கள் போன வழியவே பார்த்துட்டு அவரும் அவரோட ஹார்ஸில் கிளம்பிட்டாரு. அப்போது டேவும் அவரோட டைனஸ்டி இருக்க சைடு போயிட்டுருக்காரு. கொஞ்சம் தூரத்தில் ஜேகே அவரோட சோல்ஜர்ஸ் எல்லாம் டே வந்து பார்த்துட்டாரு. டேவை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கெல்லாம் மூச்சே வருது. அவங்கெல்லாம் நைட் ஃபுல்லாக தேடிட்டு ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, பயந்துட்டு வேறு இருப்பாங்க. அப்போது ஜேகே வந்து ஃபாஸ்ட்டாக டேக்கிட்ட வந்து டேவை ஹக் பண்ணுறாரு. ஓ மை காட், எங்கடா போனேன்? எங்கே கிங் போனீங்க?
உங்களை காணன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஜேகே. அப்போ டே வந்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு, நான் என்ன குழந்தையா, நான் காணன்னு சொல்லி இவ்வளோ பயந்துருக்கீங்க, எப்படி இருந்தாலும் நான் வந்திருப்பேன். இல்லை, எனக்கு உங்கள் வீரத்து மேலே சந்தேகமே கிடையாது, ஆனால் ஒரு பிரச்சனை, அதனால தான். அது ஒரு பிரச்சனை தான், அந்த பிரச்சனையை ஃபஸ்ட்டு நம்ம முடிக்கணும். கிங், அந்த மின் எம்பையருக்கு நம்ம யாருன்னு சொல்லி காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்போ டே வந்து ஒரு ஸ்மிர்க் பண்ணுறாரு. அவன் நான் அமைதியாக போகிறேன்னு சொல்லிட்டு என்னை தொடர்ந்து வீழ்த்திடலான்னு நினைக்கிறான், ஆனால் அது அவனால் என்றைக்கும் முடியாதுன்னு அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஹார்ஸில் எல்லோரும் ஏறி கிளம்புறாங்க. போகிற வழியெல்லாம் டேவும் ஜங்குக்கும் பேசிகிட்டே போகிறாங்க. கிங், நைட்டு ஃபுல்லாக எங்கே இருந்தீங்க அது அப்படின்னு ஏதோ சொல்ல வராரு. அப்போ டேக் வந்து டக்குன்னு உங்களோட ஃபேஸ் ஞாபகம் வருது. உங்கள் ஃபேஸ் ஞாபகம் வந்தவுடனே அவரோட லிப்ஸ் ஓரமாக ஒரு சின்ன ஸ்மைல் வருது. டேவும் சைலண்ட்டாக அவரோட ஸ்மைலை ஹைட் பண்ணுறாரு, ஏன்னா அவர் தான் மாஸ்க் போட்டிருக்காரு இல்லையா. அவரோட ஸ்மைலை ஹைட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு பார்க்குறாரு. நானும் சேட்டக்கும் ஒரு கேவில் தங்கியிருந்தோம். நல்லது, நம்ம இந்த பயணத்தை இப்படியே முடிச்சுட்டு முதல்ல நம்ம பேலஸ்க்கு போகணும். ஆமாம், சேட்டக்கோட காலில் அதிகமாக அடிபட்டிருக்கு, முதல்ல நம்ம அந்த காயத்துக்கு மருந்து போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே வந்து அப்போ தான் சேட்டக்கோட காலை பார்க்குறாரு. பார்த்தா பயங்கரமாக அடிபட்டிருக்கு. அது பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்க உங்களே அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அதுக்கான பதிலை சொல்லி தான் ஆகணும். எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேலஸ்க்கு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு எல்லோரும் காம் ஆகிட்டு சேட்டக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ டே வந்து அவர் மேலே இருக்க க்ளோத்லாம் கலட்டுறாரு. அரண்மனை வைத்தியரை வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஜேகே டர்ன் பண்ணி பார்க்குறாரு. ஓ டே, உனக்குமா அடிபட்டிருக்கு? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ டே வந்து படுக்கிறாரு. வைத்தியர் வந்து டேக்கு முதுகில் இருக்க புண்ணுக்கு க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. ஓ, ஆல்ரெடி யாரோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஜங்குக்கு பார்க்குறாரு. ஆமாம், மூலிகை மருந்தெல்லாம் போட்டிருக்காங்க. டே, உனக்கு நீயே போட்டுக்கிட்டே என்ன? எனக்கு எப்படி எட்டும் என்னோடய முதுகில்? கரெக்டு அதானே, உனக்கு எப்படி உன்னோட முதுகில் எட்டும்? அப்போது உனக்கு யார் உதவி பண்ணது? அது ஒரு பொண்ணு. எது பொண்ணா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியர் இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க கம்மியாக பேசுகிறாங்க. அப்போ டே வந்து சைலண்ட்டாக படுத்துட்ருக்காரு. ஜேகே வந்து டேவோட ஃபேஸே பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர் வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ டே வந்து சைலண்ட்டாக கண்ணை மூடி குப்பரை படுத்துட்ருக்காரு. டே ஹாங், சொல்லு, யார் அந்த பொண்ணு? அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே உனக்கு மருந்து போட ஒரு பொண்ணு இருந்திருக்காளா? இதை என்னால் நம்பவே முடியல. உண்மையிலே அவள் பொண்ணு தானா, இல்லை ஏதாவது மோகினி பேயா? அப்போது டேவோட லிப்ஸ் ஓரத்தில் ஒரு சின்ன ஸ்மைல் வருது. அதை பார்த்தோன்னே ஜங்குக்கோட ஐஸ் வைட் ஆகுது. என்னடா இது, ஸ்மைலெல்லாம் பண்ணுற, ரொம்ப அதிசயமாக இருக்கே. அவள் ஒரு அழகான மோகினி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜங்குக்கோட ஐஸ் வைட் ஆகுது. டேயாங், என்ன சொல்கிற? அவளை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? சொல்லு, நாளைக்கே அவளை நம்மளோட அந்தப்புறத்தை இளவரசியாக்கிடலாம். உன்னோட புத்தி எங்கே போகுது பத்தியா? பின்னடா, அவளைன்னு இந்த நாட்டு குயினுக்காவா கொண்டு வர முடியும்? ஏன் கொண்டு வர முடியாதா? அப்போ ஜங்குக்கோட ஐஸ் வந்து வைடாகுது. என்னது, இந்த நாட்டோட குயினா? ஓ, அப்போ நீ உன்னோட குயினை பார்த்துட்டியா? என்னடா சிரிக்கிற? எனக்கு என்னோட தலையெல்லாம் சுற்றுது. இதெல்லாம் உண்மையா இல்லை கனவான்னு சொல்லி எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஜங்குக், என்ன விளையாடுறியா? இல்லை, நான் விளையாடல. சொல்லு, அந்த பொண்ணு யார், என்ன ஏதாவது விசாரிச்சியா? எல்லாம் எனக்கு தெரியும். தெரியுமா? அவள் தான் அந்த சோய் டைனாஸ்டியோட பிரின்சஸ்.
எது பிரின்சஸா? பிரின்சஸ் எப்படி காட்டுக்குள்ள? அது ஒரு விளையாட்டு பிள்ளை கதை. என்னோட பிரின்சஸ் என்ன ஜோய் டைனாசிட்டியோட பிரின்சஸ் காட்டுக்குள்ளே ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருந்தா அவளோட தோழிகளோட. அப்புறம் காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிட்டா. அவளை தொலைஞ்சு போனதுக்கப்புறம் அவளை ஒரு வைல்டு கேட் வந்து துரத்திட்டு வந்துச்சு கடிக்கிறதுக்காக. நான் அங்கே போய் அவளை காப்பாற்றிட்டேன். கிங் குயினை போய் காப்பாற்றிட்டீங்க. ஓ, இந்த கதைகள் எல்லாம் வருமே. ராஜா வந்து அவளோட ராணியை சிங்கத்துக்கிட்டேருந்து காப்பாற்றினானே, அந்த மாதிரியா? அப்புறம் அப்புறம் என்னாச்சு? அப்புறம் ஒன்றும் இல்லை. அவளை நான் காப்பாற்றும் போது தான் அந்த மின்யுங்கி வந்து என்னை அட்டாக் பண்ண ஆரம்பித்தான். அப்போது நானும் அவ்வளோ ஹார்ஸில் ஏறி அந்த இடத்துலேருந்து தப்பிக்கும் போது வழி மாறி போயிட்டோம். கடைசியில் அவள் என் கூடவே தங்குற மாதிரி நிலமாயிடுச்சு. அவள் தான் எனக்கு அந்த பொண்ணுக்கு ட்ரீட் பண்ணான். இதெல்லாம் கேட்டு ஜங்கு கூட ஐஸ் வாய்ட் ஆகுது. ஓ கிங், என்ன சொல்கிறீங்க? அவள் தான் என்னை காப்பாற்றினான்னு சொல்ல வரேன். ஓ, ராஜா ராணியை காப்பாற்றினாரு, அப்புறம் ராணி ராஜாவை காப்பாற்றினாங்க. இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது அந்த நைட்டு ஃபுல்லாக நீயும் உன்னோட குயினும் தனியாக அந்த காட்டுக்குள்ளே அந்த கேவுக்குள்ளே ஒன்றா இருந்தீங்களா? ஆமாம். அப்படின்னா இந்த நாட்டோட கிங்கோட பிரம்மச்சரியம் நேற்று நைட்டோட அந்த மலையில் கரைஞ்சிருச்சா? ஜங்குக், உன் புத்தி அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை. அப்படியெல்லாம் நடந்திருந்தால் தான் அதிசயமாச்சே. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அவளோட அண்ணன் வந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டான். என்னது, அவளோட அண்ணன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டானா? இந்த கதையை இவ்வளோ மொக்கையாக இருக்குது. நான் கூட பெருசாக எதிர்பார்த்தேன். அவள் இப்போ சேஃபாக அரண்மனையில் இருப்பாள். உனக்கு இதில் இவ்வளோ பெருமை வேறு. நைட்டெல்லாம் ஒரு பொண்ணு கூட தனியாக இருந்திருக்கி ஒரு கிங். நான் தான் உனக்கு சொல்கிறேன்ல, நீ ஒரு கிங்காக இருக்க தகுதியே இல்லை. ஜங்குக், இதுக்கு மேலே பேசினா உன் பல்லு உன் கையில் இருக்கும். உத்தரவு அரசரே, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்கள் இங்கே தனியாக உட்காந்து உங்களோட குயினை பற்றியே யோசிச்சுட்டு இருங்க. நான் இந்த நியூஸை உங்கள் அம்மாக்கும் ராஜா மாதாக்கும் சொல்லிட்டு வரேன். ஏய் ஜங்குக், இல்லை வேணாம். பட் ஜேகே வந்து அதுக்குள்ளே அங்கேருந்து போயிட்டாரு. நீ சொன்னால் நான் இருப்பேன்னு நினச்சியா? நானே நீ எப்படா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவேன்னு இருந்தேன். இப்போது உனக்கே கல்யாணத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இந்த டைம் தான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து சிரிச்சுட்டே அங்கேருந்து போகிறாரு. இப்போ அந்த அதர் சைட் உங்களை காட்டுறாங்க. நீங்கள் வந்து இப்போது உங்களோட பேலஸ்க்கு ரீச் ஆகிட்டீங்க. உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் ஒரு நிம்மதியாக இருக்குது. சாரை வந்து உங்களை பார்த்துட்டு தான் ஒரு ஸ்மைல் பண்ணுறா. ஓ வயன், எப்படி இருக்க? நீ காணும்னு சொல்லி நான் ரொம்ப பயந்துட்டேன். எங்கடி போனேன்? எப்படி நீ காணாமல் போன? அது வந்து பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் நடந்த எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கீங்க. அங்கே இருக்க பணிப்பெண்கள், சாரா, அப்புறமா கிங், குயின் எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. ஆரம்பம் அங்கே தான் உட்காந்துட்ருக்காரு. அவர் தான் என்னை காப்பாற்றி அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. அவங்களும் எல்லாருமே ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஆரம்புக்கு வந்து இதெல்லாம் கேட்க ரொம்ப கடுப்பாகுது. நீங்கள் வந்து நைட் ஃபுல்லாக ஒருத்தர் கூட ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. அவன் உன்னை சேஃபாக தானே பார்த்துக்கிட்டான்? அவர் ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த டே வந்து ஸ்கிப் ஆகுது. அப்புறம் நீங்கள் எல்லாருமே கிளம்பி ஜோய் டைனாசிட்டி உங்களோட மெயின் அரண்மனைக்கு போயிட்டீங்க. அப்புறம் என்ன, அங்கே போய் உங்களோட டெய்லி ரொட்டீன் ஆஸ் யூஷுவல் ஒர்க்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. பட் உங்களால் டேவை மட்டும் மறக்கவே முடியல. நீங்கள் எப்போ அவரவே நினச்சிட்ருக்கீங்க. அவர் உங்களை வந்து பார்ப்பாருன்னு சொல்லி ஒரு சின்ன நம்பிக்கையில் இருக்கீங்க.
இப்போ ஒரு ஃபைன் ஈவினிங் நீங்கள் வந்து சாரோட ரூமில் தான் இருக்கீங்க. சாராக்கு வந்து நிறைய பேர் இந்த ஃபேஸ் பேக்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அவளோட பாடியெல்லாம் அழகுபடுத்திகிட்டு இருக்காங்க. நீங்களும் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. சாரோட ஃபேஸில் வந்து ஏதோ ஒரு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிவிட்டு சிரித்து அவ கூட பேசிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் கழுவுனதுக்கப்புறம் சாரோட முகத்தில் கல்யாண கலை வந்துருமா? இதெல்லாம் போடுறதுனாலையோ இதெல்லாம் அழகுபடுத்துறதுனாலே ஒரு பொண்ணுக்கு கல்யாண கலை வராது. அவளுக்கு கல்யாணம்னு சொல்லி அவள் சந்தோஷப்படணும். அப்போ தான் அவளுக்கு அவளோட முகத்தில் கல்யாண கலை வரும். இந்த மேக்கப் திங்ஸ்னாலலாம் வராது. அப்படியா? அப்புறம் எதுக்கு இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி இன்னசென்ட்டாக கேட்குறீங்க. அப்போ சாரை வந்து உங்களை பார்த்து முறைக்கிறா. ஐயோ வயன், உனக்கு ஒன்றுமே தெரியாது. கல்யாணம் பண்ணாங்கன்னா இதெல்லாம் போடுவாங்க. அப்போது உங்களோட அம்மா இருப்பாங்களே, அவங்க சொல்கிறாங்க, அப்படி இல்லை, அவங்க வந்து பிரின்சஸ் இல்லையா, ஸோ அவங்க வந்து எல்லாரையும் விட ரொம்ப அழகாக தெரியணும்ல, அதனால் இந்த திங்ஸ் எல்லாம் போடுறாங்க. இதெல்லாம் போடுறதுனால நம்மளோட இளவரசி ரொம்ப அழகாக தெரியுவாங்க நாளைக்கு. பட் உங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல. நீங்கள் தலையை சொரிஞ்சிட்டே நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து உங்களை பார்த்து சிரிச்சிட்டு, ஐயோ மக்கு அதை எடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அங்கே இருக்க திங்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க. இப்படியே உங்களோட டைம் ஸ்கிப் ஆகுது. அப்போது சாரெல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களோட ஒர்க்லாம் முடிஞ்சு இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் உங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க. அப்போது சாரோட ரூமுக்கு குயின் வராங்க. குயின் வந்தோடனே நீங்கள் அவங்கள பார்த்து ஒரு பவ் பண்ணுறீங்க. சாரா, மை பிரின்சஸ், குளிச்சு ரெடியா? ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ குயின் வந்து சாரோட ஃபேஸை கப் பண்ணி, எவ்வளோ அழகாக இருக்கா என் பொண்ணு. நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற கிங் உன்னை பார்த்து உன்னோட அழகில் மயங்கிடணும். என் பொண்ணு இன்னொரு நாட்டுக்கு குயினாக போக போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு உங்களை ஒரு லுக் டாப் டு பாட்டம் பார்த்துட்டு போகிறாங்க. உங்களுக்கு வந்து அவங்களோட லுக் வந்து ஒரு மாதிரியாக டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி புரியுது. உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. வயன், ஓகே எனக்கு தூக்கம் வருது. ஓகே நான் என்னோடய ரூமுக்கு போகிறேன். இங்கே இரு, என்னோடய காலை கொஞ்சம் அமுக்கி விடுறியா, எனக்கு ரொம்ப வலிக்குது. சரி. அப்போது நீங்கள் அங்கே அவளோட பெட்டுக்கு கீழே உட்காந்து அவளோட காலை அமுக்கிட்டுருக்கீங்க. இப்போ சாரா வந்து படுத்துட்டு உங்களே பார்த்துட்ருக்கா. வயன், நாளைக்கு என்ன ஃபங்க்ஷன்னு தெரியும்ல உனக்கு? தெரியும். உங்களுக்கு கல்யாணம். பக்கத்து நாட்டு கிங்குக்கும் எனக்கும் கல்யாணம். நான் வந்து என்னோடய கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அந்த நாட்டோட குயின் ஆகிடுவேன். என் அம்மா எப்படி அந்த நாட்டோட குயினோ அந்த மாதிரி நான் அந்த நாட்டோட குயின் ஆகிடுவேன். நல்லா இருக்கும்ல நான் குயின் ஆகிட்டா? சூப்பராக இருக்கும். சாரா வந்து குயின் ஆகி அந்த குயினோட சேரில் உட்காரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா தான் இருக்கும். நான் போனதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ வயன்? நானா? நான் இங்கே தான் இருப்பேன். இங்கே தான் இருப்ப? அப்புறம் என்ன பண்ணுவ? அந்த புறத்துக்கு போயிடுவ. என் அண்ணனை மயக்கி உன்கிட்ட வச்சுப்ப. நான் போனதுக்கப்புறம் இதானே பண்ண போகிறேன்? இல்லை, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் அதான் பண்ணுவீங்க, எனக்கு நல்லா தெரியும். நான் இப்போ சொல்கிற கேட்டுக்கோ. உன்னால் என் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. இல்லை, வராது. ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நான் இந்த பேலஸை விட்டு போயிடுவேன். என்ன? இந்த பேலஸை விட்டு போயிடுவியா? எங்கே போவ? உனக்கு யார் இருக்காங்க? அது வந்து என்னை வந்து காட்டுக்குள்ளேருந்து ஒரு சோல்ஜர் காப்பாற்றினார்ல, அவன் வந்து உன்னை கூட்டிகிட்டு போவான். அவனுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன். அவன் உன்னை வந்து கூட்டிகிட்டு போக போகிறான். நீ வந்து 1 வாரம் ஆகுது வயன், இன்னமும் வந்து உன்னை அவன் பார்க்கவே இல்லை. எப்படி வந்து உன்னை கூட்டிகிட்டு போவான்னு நினைக்கிற?
இல்லை, அவருக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னார். அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக என்னை வந்து கூட்டிகிட்டு போவார். எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னமோ, ஆனால் என் அண்ணனோட லைஃப்பில் இருந்து நீ போயிட்டுனா அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறா. நீங்களும் அவளுக்கு ரொம்ப நேரமாக கால் அமுக்கிட்டே இருக்கீங்க. ஓகே வயன், போதும், இப்போ வந்து என்னோடய கையை அமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளோட கையை அமுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வியோட தாட்ஸாகவே இருக்குது. இப்போது அந்த அதர் சைட் காட்டுறாங்க. கிம் டைனாஸ்டியோட கிங் பேலஸை தான் காட்டுறாங்க. அங்கே வந்து ராஜமாதா, குயின், அப்புறமா ஜங்குக் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக், நாளைக்கு நம்ம புறப்பட வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்கல்ல? எல்லா ஏற்பாடும் தயாராக இருக்குது. நாளைக்கு காலையில் நம்ம அந்த சோய் டைனாசிட்டிக்கு போய் பொண்ணு கேட்குறது மட்டும்தான் பாக்கி இருக்குது. என்னோடய பேரன் இந்த கிம் டைனாசிட்டியோட கிங்கோட வருங்கால மனைவியை பார்க்க நான் காத்துட்ருக்கேன். அவனோட கல்யாணத்துக்கு பார்க்கணும். அப்புறம் அவனுக்கு பிறக்கிற இந்த நாட்டோட பிரின்ஸ், அதை என் கையில் வச்சு நான் கொஞ்சணும். இந்த நாளுக்காக நான் ரொம்ப வருஷமாக காத்துட்ருக்கேன். என்னோடய மூச்சு போகிறதுக்குள்ளே என்னோடய பிரின்ஸ் இந்த பேலஸில் துள்ளி விளையாடுறதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ராஜமாதா சொல்லி சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அப்போது இதையெல்லாம் கேட்டு டே வந்து சைலண்ட்டாக அங்கே இருக்க மூனை பார்த்துட்ருக்காரு. அவர் மனசுக்குள்ளே அப்படி ஒரு ஹாப்பினஸ். அப்போ அந்த மூனை பார்த்து சொல்கிறாரு, வயன், என் பிரின்சஸ், நாளைக்கு நீ என்னை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகணும். உன்னோட அந்த பேபி ஃபேஸில் அந்த ஷாக்கிங்கை நான் திரும்பவும் பார்க்கணும். நீ சொன்னல என்னோடய எம்ப்ரஸில் சேஃபாக இருக்குன்னு. இனிமேல் உன்னோட லைஃப் லாங் நீ என்னோடய எம்ப்ரஸ்குள்ளே மட்டும்தான் இருக்க போகிற. அந்த நாளுக்காக நான் காத்துட்ருக்கேன்.